ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொங்கு நாட்டு ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், தனியா, தேங்காய் இதெல்லாம் லோ ஃப்ளேமில் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பேஸ்டான திக்கான கன்சிஸ்டன்சியில் வச்சுக்குவோம். குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு சோம்பு, பெரிய வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கறி நல்லா உருண்டு வேகிறதுக்காக கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு நல்லா மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் நாட்டுக்கோழி மசாலாவையும் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு 2 to 3 விசில் விட்டு எடுத்தோம்னா கொங்கு நாட்டு ஸ்டைலில் நமக்கு தேவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. நான் இது வரைக்கும் என்னோடய எந்த வீடியோஸ்லையுமே சொன்னதில்லை. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.